கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல அரேஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரேஸ்னாலே ஒரு பயம் இருக்கும். இதனால அது காம்ப்ளெக்ஸான டாபிக் நமக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு அரேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வேரியபிள் மாதிரி, அதாவது ஒரு வேரியபிள் வித் சூப்பர் பவர். நார்மலாக ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டா டைப், அதாவது நம்பர்னா நம்பர் தான், இல்லை ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் தான். ஆனால் இந்த அரே யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஒரே ஒரு வேரியபிளுக்குள்ளே நிறையா வேல்யூஸ் நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே நம்ம இப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம். கான்ஸ்ட் மை அரே ஈக்குவல் டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்குள்ளே போட்டு நீங்கள் வேல்யூஸை கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1,2,3 கொடுத்துருக்கேன். இதை நான் ஜஸ்ட் console டாட் லாகில் போட்டேன் அப்படின்னா இதை ரன் பண்ணிக்கலாம். நோட் இண்டெக்ஸ் மெயின் டாட் ஜேஎஸ். அது அப்படியே அரேவாக தான் எனக்கு பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். 1,2,3 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அரே. இந்த அரேவோட யூஸ் கேசஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த அரேஸில் இருக்கக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ், அப்புறம் இந்த அரேஸ்னால் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த அரேக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா நம்பர் டைப்பில் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் போய் கொடுக்க போகிறேன், லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரன் பண்ணாலுமே எனக்கு எரர்லாம் வராது. அஃப்கோர்ஸ் அது பார்த்தீங்கன்னா கான்சோல் வந்துடும். அடுத்து நான் போயிட்டு வேற ஏதாச்சும் டேட்டா டைப்பில் அல்லது பூலியனில் கொடுக்குறேன், ஃப்ளோட் 0.5 நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ நான் போய் ரன் பண்ணாலுமே எனக்கு அது எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆகும். அந்த அரேக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வச்சுக்க முடியும். சரி, ஓகே. இப்போ இண்டிவிஜுவல் வேல்யூஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? மொத்தமாக அரேவாக வந்துடுது. பட் அதுக்குள்ளே இருக்க இண்டிவிஜுவல் வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது அரேக்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0th இண்டெக்ஸில் தான் இருக்கும். அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1 இருந்தாலுமே அது 0th இண்டெக்ஸில் தான் இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னா 0ல இருக்கிறது 1, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது 2, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது 3. நான் இண்டெக்ஸில் இல்லாத ஒரு வேல்யூ, அதாவது 999 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அன்டிஃபைடுன்னு வரும். ஏன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூமே கொடுக்கப்படலை, அதனால அன்டிஃபைடுன்னு வருது. 3ன்னு கொடுத்தா லினக்ஸ் வருது. அது பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது, அதனால லினக்ஸ் அப்படின்றது வருது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இதை நம்ம இன்னும் எஃபிஷியண்டாக பண்ணுறது, அதாவது டைனாமிக்காக எப்படி பண்ணுறதுன்னா ஒரு ஃபார் லூப் வச்சு நம்மளால பண்ண முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உள்ள நம்ம இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து தான் இது பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக நம்ம ஃபார் லூப் போட போகிறோம். இந்த இடத்துல லிமிட்டாக நான் அந்த அரேவோட லென்த்தை கொடுக்க போகிறேன். இந்த அரேவோட லென்த்தை எப்படி எடுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அரேக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ, அதாவது உள்ளே இருக்க ஒன்று பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அத்தனை இதை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இப்போ ஒரு 5 எலமெண்ட் இருக்கு அப்படின்னா 5ன்றது பார்த்தீங்கன்னா அந்த லென்த்ன்றது ரிட்டர்ன் பண்ணும். மை அரே டாட் லென்த் நான் கொடுத்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா 5 பிளேஸ் ஆயிரும். நான் உங்களுக்கு கான்சோல் டாட் லாக் பண்ணி காட்டுறேன். மை அரே டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் அதை போய் ரன் பண்ணிக்கிறேன். 6 அப்படின்றது இருக்கு. 6 எலமெண்ட் மை அரேக்குள்ள இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றது லாக் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் ரன் ஆகும். எவ்ரி டைம் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மை அரேக்குள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட்டா நீ லாக் பண்ண போற. அதனால ஐ இண்டெக்ஸ், அதாவது ஐ பார்த்தீங்கன்னா 0ல இருக்கும்போது 0th எலமெண்ட் வரும், 1ஆ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வரும், 2ஆ இருக்கும்போது செகண்ட் எலமெண்ட், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைனாமிக்கா கீழே லாக் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அரேமே இட்ரேட் பண்ணி வேல்யூ ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கா அரேனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, ஒரு சில மெத்தட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். அரேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 2 விஷயம் நமக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதை ஆல்டர் பண்றது, எலமெண்ட்ஸ் ஆட் பண்றது, எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்றது. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. லைக் இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் மாதிரி. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த அரேக்குள்ள எந்த இடத்துல அது இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 3rd இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அரேல பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த முக்கியமான மெத்தட்ஸை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். புஷ் மெத்தட். அந்த புஷ் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அரேக்குள்ள நீங்க ஒரு வேல்யூவை அதாவது அப்பன் பண்ணணும், சேர்க்கணும் அப்படின்னா இந்த புஷ் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நான் போயிட்டு அந்த இதை அழிச்சிட்டு அந்த அரே பார்த்தீங்கன்னா லாக் பண்ண போறேன். இப்போ ரன் பண்ணிக்கலாம் நோட் மெயின்.js. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இந்த அரேக்குள்ள சேர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் இந்த புஷ் மெத்தட் யூஸ் பண்ணதுதான்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ள எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு பாப் அப்படின்ற மெத்தட் இருக்கு. ஸோ இந்த பாப் மெத்தட் வந்து நமக்கு வேணுன்ற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணாது. அதுக்கு பதிலாக லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த பாப் மெத்தடை கால் பண்ணுறீங்களோ அப்போ எது லாஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் வந்து 3 டைம்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கேன். 3 எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ரிமூவ் ஆயிருக்கும், லாஸ்ட் 3 எலமெண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப் மெத்தட். ஸோ இதுவரை நம்ம பார்த்ததை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதாவது ஒருத்தர் வந்து இருக்காரு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஈவன் நம்பர்ஸாக வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறப்ப, அதாவது இப்போ அவன் 100 அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒரு அரேவாக அவங்களுக்கு வந்து வேணும். ஸோ இதை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேவோட யூஸ் கேஸ், அதாவது பேசிக்காக இங்கே தான் வந்து அரே யூஸ் ஆகுது. ஓகே, இப்படிலாம் நம்ம வந்து இந்த ஆல்டர் பண்ணிக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஃபங்க்ஷனில் போட்டு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் கெட் ஈவன் நம்பர்ஸ், அது கரெக்டாக இருக்கும். கெட் ஈவன் நம்பர்ஸ் பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரேவை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு எம்டி அரே, அதுக்கப்புறமா நம்ம ஆல்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். லெட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வச்சுக்கலாம். ஈவன் நம்பர்ஸ், ஓகே. இப்படி போட்டிங்கன்னா எம்டி அரே. ஸோ இந்த எம்டி அரேனால எதுவுமே இருக்காது, ஒரு எம்டியா அரே மட்டும் தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபார் லூப் ஐ அண்ட் எது வரை ரன் ஆகணும், ஈவன் நம்பர்ஸ் எலமெண்ட் இருக்கிற வரையுமா. ஸோ அவங்க கொடுக்குற லிமிட் வரையும் நமக்கு வந்து ரன் பண்ணணும். ஸோ அப்போ நான் வந்து 100 கொடுத்துக்கிறேன், சும்மா ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம் டைனாமிக்காக. ஸோ இப்போதைக்கு 100 இருக்கட்டும். ஸோ எவ்ரி டைம் லாக் ஆகும்போதும் கான்சோல் டாட் லாக் ஆகி, ஸோ இப்போ நான் போயிட்டு கால் பண்ணி செக்அப் பண்ணி பார்த்துக்கலாம். கெட் ஈவன் நம்பர்ஸ், ஸோ நோட் மெயின்டா ஜேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் வந்து லாக் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல 99 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியக்கூடாது. ஸோ 100 வரணும். இதை எப்படி நீ சால்வ் பண்ணலாம்னா ஜஸ்ட் லெஸ் தேனுக்கு பக்கத்தில் ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது ஏன் வர மாட்டேங்குது 100 வரை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 100 வந்து 100 விட கீழே இருக்க நம்பர் கிடையாது இல்லையா. ஸோ 100 வந்து ஈக்குவல். அப்போ அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ 100 ஈக்குவலாக இருந்ததுனால அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். 101 வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பெருசாக இருந்தாலும் வந்து வராது. ஸோ அடுத்த மெசேஜ் வந்து போயிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் வந்து செக் பண்ணணும் இதில். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், செக் இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் வாங்க போகுது, ஒரு நம்பர். ஸோ நம்பர்னே வச்சுக்கலாம் அதை, நம். இப்போ நம்ம ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ இஃப் நம்பர் டிவைடட் பை 2. ஸோ இங்கே ஏன் பர்சன்டேஜ் சிம்பிள் போடுறேன் அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அது வந்து கோஷன்ட்டை தான் கொடுக்கும். நம்ம வந்து ட்ரூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஈவன் நம்பராக இருக்கனால. எல்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி ஈவன் நம்பரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நான் வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ கான்சோல் டாட் லாகுக்கு பதிலாக, ஸோ சாரி, இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் இஸ் ஈவன் நம்பரை இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு செக் இஸ் ஈவன் நம்பர் 4 கொடுத்து பார்ப்போம். ஈவன் நம்பர் நோ மெய்ட் திஸ். ஸோ எதுவுமே வரல. கான்சோல் டாட் லாகில் போட வந்துட்டேன், சாரி. கான்சோல் டாட் லாக். ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ அப்படின்றது வரணும். ஸோ ட்ரூ அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் கரெக்டாக வேலை பார்க்குது. இப்போதைக்கு நம்ம இதை வந்து டெலிட் பண்ணிடலாம், இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கான்சோல் டாட்ல ஆக அது ஐக்கு பதிலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐன்றது ஈவன் நம்பரா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இஃப் செக் ஈவன் நம்பர் ஆஃப் ஐ, ஐயை வந்து பேராமீட்டருக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து அது டிவைட் பண்ணிட்டு ட்ரூவா இல்லையான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே போடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கண்டிஷனில் போட்டாச்சு. ஸோ இப்போ ட்ரூ ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து நான் இப்போ லாக் பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேக்குள்ளே நான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ கான்சோல் டாட் லாக் ஐ கமா இஸ் அன் ஈவன் நம்பர். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். நோட் மெயின் டாட் ஜேஎஸ்.
ஸோ கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருச்சு. 32, 34, 36 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டாஸ்க். இத வந்து நீங்க எப்படி இந்த அரேக்குள்ள வந்து ஆட் பண்ண போறீங்க? அத வந்து நீங்க தான் பண்ண போறீங்க. நான் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் தரேன். வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்களே அத ரெடி பண்ண போறீங்க. ஸோ டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ் டாட் புஷ் அதோட பாராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரேக்குள்ள நம்ம புஷ் பண்ண போறோம். ஈவன் நம்பரா இருந்துக்கிறதுனால. ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஈவன் நம்பர் அரேவ ரிட்டர்ன் பண்ண போறோம். அவ்வளோதான் அந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த console டாட் லாக்ல போட்டுக்கலாம். console டாட் லாக் பிராக்கெட்ஸ். ஸோ இப்போ நான் போயிட்டு ரன் பண்ணா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரே வந்திருக்கு. அதுக்குள்ள 100 உள்ள இருக்க எல்லா ஈவன் நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இத நம்ம இன்னும் டைனாமிக்கா அதாவது நான் 25 குடுத்தா அதுக்குள்ள, 200 குடுத்தா அதுக்குள்ள வரணும்னா, நீங்க சிம்பிளா போயிட்டு லிமிட் அப்படின்ற வந்து ஒரு பாராமீட்டர வாங்கிட்டு 100க்கு பதிலா அந்த லிமிட்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ டைனாமிக்கா இப்ப அந்த ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறிருச்சு. நான் 25 குடுத்தேன் அப்படின்னா, 25க்குள்ள இருக்கிற எல்லா ஈவன் நம்பர்ஸும் ஒரு அரேல வந்துரும். அத விட பெரிய நம்பர் குடுத்தாலுமே, எந்த நம்பர் நான் குடுக்குறேனோ, அதுக்குள்ள இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் ஃபுல்லா எனக்கு அரேவா ரெடி ஆகி வந்துரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இது மூலியமா உங்களுக்கு இந்த அரேவோட கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். சி யூ.